Hello friends, welcome to Durana Academy. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஷெட்யூல். இப்போ வந்து நம்ம ஒரு ஷெட்யூல் எல்லாரும் போடுறாங்க. ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல் போடணும் அப்படினா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 15 விஷயங்களை நீங்க கருத்தில் கொண்டு தான் நான் பண்ணனும் ஒரு ஷெட்யூலை போடணும். சரியா? இப்போ நான் சொல்றேன் பாத்தீங்களா, இப்போ ஒரு ஊருக்கு போறோம் அப்படினா இப்போ ஒரு டூர் போறோம் அப்படினா என்ன பண்ணனும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் எடுத்துக்கணும், ட்ரெஸ் எடுத்துக்கணும், ப்ரஷ் எடுத்துக்கணும், அப்புறம் டூத்பேஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு டூருக்கு போகிறது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஷெட்யூல் போட்டு படிக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடெல்லாம் வந்து நீங்கள் போட்டு படித்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன் அதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஷெட்யூல் போட்டுருவாங்க, ஆனால் அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ண முடியாது அவங்களால. ஓகேவா? என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் படிக்கிறான் சார், நானும் 10 மணி நேரம் ஷெட்யூல் போட்டேன், என்னால் 1 மணி நேரம் கூட படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஷெட்யூல் நம்ம பக்காவாக போட்டுருவோம். காலைல தமிழ் படிக்கணும், மதியம் மேக்ஸ் படிக்கணும், ஈவினிங் ஃபுல்லாக வந்து சயின்ஸ் தான். தூக்கம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், ரிவிஷன் பண்ணோம். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இந்த டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயம் பிளான் பண்ணியிருப்போம், ஆனால் ஒன்றுத்தையுமே நம்ம பண்ண மாட்டோம். ஓகே, ஏன்னா பிளானிங் நமக்கு வந்து நல்லா வரும், ஆனால் அந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஸோ அப்போ எந்த மாதிரி நம்ம ஷெட்யூலில் வந்து போட்டால் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 15 விஷயங்களை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு ஷெட்யூலை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நீங்கள் போட்ட பிளானை வந்து உங்களால் கரெக்டாக வந்து முடிக்க முடியும். சரியா? ஓகே, இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் வரலாம், சார் எதுக்கு சார் நான் ஷெட்யூல் போட்டு படிக்கணும், நான் ஷெட்யூலே இல்லாமல் கூட படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம். ஓகேவா? ஷெட்யூல் போடுறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மொத்தம் 2 விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் அப்படின்னா என்ன நம்ம படிச்சிருக்கோம், இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷெட்யூல் ரொம்ப ஏன்னா இப்போ நம்ம ஷெட்யூல் இல்லாமல் படிக்கணும்னு வச்சிங்களேன், இது வரைக்கும் என்ன படிச்சுட்டு இருப்போம், ஆனால் என்ன படிச்சிருக்கோம், எப்படி படிச்சிருக்கோம், நம்முடைய வேகம் போதுமா, நம்ம இன்னும் வேகப்படுத்தணுமா, இல்லை வந்து நம்ம இந்த வேலை கரெக்டாக இருக்குமா, இல்லை நம்ம இன்னும் ஸ்லோ பண்ணி படித்தா கூட போதுமா, நடுவில் நம்ம பிரேக் எடுக்கலாமா, இல்லை நான் ஸ்டாப்பாக படிக்கலாமான்ற எல்லா விஷயத்தையுமே எதை முடிவு பண்ணணும் அப்படின்னா அந்த ஷெட்யூல் தான் முடிவு பண்ணணும். சரியா? அப்போ ஷெட்யூல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் நம்ம எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ படிச்சுன்றது சொல்கிறதும் ஷெட்யூல் தான். இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ வேகத்தில் படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், எதை படிக்கணும் அப்படின்றத சொல்கிறதும் ஷெட்யூல் தான். ஸோ என்ன படிச்சோன்றதை தெரிஞ்சதுக்கும் இதுக்கப்புறம் என்ன நம்ம படிக்க போகிறோன்றதை தெரிஞ்சதுக்கும் ஷெட்யூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணணும், பிளான் பண்ணாமல் பண்ணால் சொதப்பிடும். அந்த பிளானிங் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, இது வந்து என்னுடைய அபிப்பிராயம். அது நான் ஷெட்யூல் போடும்போது இந்த விஷயங்களை கடைபிடிச்சு தான் நான் ஷெட்யூல் போட்டேன். அந்த ஷெட்யூலில் என்னால் வந்து ஒரு 80 to 90%, நானும் 100% கம்ப்ளீட் பண்ண சொல்ல முடியாது. சரியா? நானுமே வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணியுமே என்னால் 100% சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியல, அதாவது ஷெட்யூலில். ஓகேவா? ஒரு 90% நான் பண்ணேன், ஆனால் 90% பண்ணாலே போதும், கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணிட முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போது என்ன அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் டைம். சரியா? நிறைய பேர் வந்து ஷெட்யூல் போடும்போது என்ன ஒரு தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, சரி என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் போட்டான், நானும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு 3 வேளை சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour போகும், தூங்கத்துக்கு ஒரு 7 மணி நேரம் போகும், மொத்தம் 8 மணி நேரம். ஸோ 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் போச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 16 மணி நேரம் நான் படிக்க போகிறேன். ஸோ 16 மணி நேரத்தில் என்ன பண்ண போகிறேன், 6 மணி நேரம் தமிழ், 4 மணி நேரம் மேக்ஸு, மீதி 6 மணி நேரம் ஜிகேன்னு சொல்லிட்டு பக்காவாக ஷெட்யூல் போகணும். ஆனால் அதை ஃபாலோ பண்ணணுமா கேட்டால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டோம். சரியா? 7 மணி நேரம் தூக்கம் போட்டுருவோம், ஆனால் தூங்கி எழுந்ததுக்குள்ளே மணி பார்த்தா 8 மணி நேரம் தாண்டி போயிட்டுருக்கும். சரியா? ஸோ அப்போ என்னென்னா நம்மளால் எவ்வளோ நேரம் படிக்க முடியும், நம்மளுடைய ஃப்ரீ டைம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒதுக்கணும். காலையில் ஒரு 1/2 hour ஒதுக்க முடியுமா, ஈவினிங் ஒரு 1/2 hour ஒதுக்க முடியுமா, நைட்டு வந்து ஒரு 2 hours. ஸோ அப்போது நம்மளால் ஒரு நாளைக்கு 3 hours தான் படிக்க முடியும், இல்லை நம்மளால் ஒரு நாளைக்கு 4 hours தான் படிக்க முடியும். நம்மளுடைய ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ் எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ நேரம் நம்மளால் ஒதுக்க முடியும் படிப்பதற்குன்னு சொல்லிட்டு உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரத்தை ஒதுக்க முடியுது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒதுக்கிட்டு அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஷெட்யூல் போடணும். சார் என்னால் ஒரு நாளைக்கு வந்து 3 மணி நேரம் தான் ஒதுக்க முடியுது அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு நான் ஷெட்யூல் தான் போடணும். நம்ம 6 மணி நேரம் ஷெட்யூல் போட்டோம் அப்படின்னா சொதப்பிடும். இதான் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்ச விஷயம். அப்போ நம்மளால் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஒதுக்கி படிக்க முடியுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதான் நம்ம ஃபஸ்ட்டு ரூல். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மார்க் பேஸ்டு ரீட். சரியா? அதாவது மதிப்பெண்கள் அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணோம், அலோகேட் பண்ணணும். சரியா? நேரத்தை நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாலிட்டி ரொம்ப பிடிச்ச டாபிக் சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பாலிட்டியே படிப்பாங்க, ஒரு வாரம் ஃபுல்லாக பாலிட்டியே படிப்பாங்க. அந்த மாதிரி படிக்கக்கூடாது. ஓகேவா? பாலிட்டிலேருந்து 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அந்த 12 கொஸ்டினுக்கு நம்ம 12க்கு 12 எடுத்தால் நம்ம வேலை கிடைக்க போதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்போது நம்ம எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணும், அதில் அதிகமான வினாக்கள் வரக்கூடிய டாபிக் அதிக நேரம் ஒதுக்கி படிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் தமிழ் எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ் மொத்தம் 100 வினாக்கள் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், தமிழுக்கு தான் கிட்டத்தட்ட வந்து இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா 2 மணி நேரம் தமிழுக்கு கண்டிப்பாக ஒதுக்கணும்.
மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின் கேட்குறாங்களா, அப்போ என்ன பண்ணோம் 1 மணி நேரம் மேக்ஸுக்கு ஒதுக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணுவோம் டைம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும். அப்போது மார்க்குக்கு ஏற்ற மாதிரி எந்த சப்ஜெக்ட் அதிக மார்க் வருதோ அதுக்கு அதிக நேரத்தை ஒதுக்கி படிக்கணும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபேவரட் சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னும் நான் சொல்லியிருப்பேன் முதலில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேவரட் சப்ஜெக்ட். அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே ஆரம்பிக்க போகும்போது மார்க் பேஸில் அதிகமான சப்ஜெக்ட் இருந்தாலும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து சயின்ஸில் 10 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா சயின்ஸ் உங்களுக்கு வராது அப்படின்னா சயின்ஸை நீங்கள் முதல்ல படிக்கின்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் பாலிட்டியோ எக்கனாமிக்ஸோ ஜாகிரஃபியோ சயின்ஸோ தமிழோ அது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை ஃபஸ்ட் எடுத்து படிங்க. இது வந்து உங்களுக்கு இன்னும் என்னென்னா அடுத்தடுத்த டாபிக் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரியா, ஒரு தோய்வுன்றது வராது. ஓகே, ஏன்னா ஆரம்பத்திலே நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதாவது ஆரம்பத்தில் நம்ம பிடிச்ச விஷயத்தை பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் பயணிக்கக்கூடிய எல்லாமே நமக்கு பிடிச்ச விஷயமாக தான் இருக்கும். சரியா, அதான் நான் சொல்ல வரேன். அடுத்தது 4வது விஷயம் என்ன அப்படின்னா டோன்ட் ரீட் சேம் சப்ஜெக்ட் ஒன் டே. அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா ஆர்வக்கலையில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே சப்ஜெக்ட் உட்காந்து படிப்பாங்க. அது எப்படி தான் படிப்பான்னு தெரியும். ஏன்னா இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஒரே சப்ஜெக்ட் படிக்கலாம்னா ரொம்ப வெறுப்பாயிடும். ஆரம்பத்தில் நமக்கு வந்து ஆர்வத்தின் பேரில் படிப்போம், ஆனால் ரிவிஷன் பண்ணும்போது நம்மளால் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் உட்காந்து அப்படின்னா டைம் தான் அதிகமாக வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா, அப்போ என்ன பண்ணால் நம்ம ஸ்கூல்லேயே கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூலில் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக போட்டிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு 4 பீரியடோ 5 பீரியடோ கண்டிப்பாக போடுவாங்க. சரியா, ஏன் அப்படி போகிறாங்கன்னா அப்போ தான் நம்ம மைண்டு வந்து வேறு மாதிரி சிந்திக்கும், நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆழ்ந்து படிக்க முடியும். நம்மளுடைய மூளை வந்து எப்போதுமே செயல்பாட்டில் இருக்கும், அதிக நேரம் துருத்துருன்னு இருக்கும் செயல்பாட்டோட அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அப்போது ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே சப்ஜெக்ட்டை படிக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் டைம் டேபிள் போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 சப்ஜெக்ட் அதிகபட்சம் ஒரு 5 சப்ஜெக்ட் நீங்கள் போட்டு கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா. அடுத்த விஷயம் என்னென்னா டோன்ட் கம்பேர் டு அதர்ஸ். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சார் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவனை டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம், அவன் வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஷெடியூல் போட்டு படிக்கிறான் சார் அப்படின்னு சொன்னான். நானும் 8 மணி நேரம் போட்டு படித்தேன், என்னால் படிக்க முடியல. ஓகேவா. அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிடணும். சரியா, என் ஃப்ரெண்டு வந்து 2 கிலோ அரிசி சாப்பிட்றான் அப்படின்னா நீங்களும் வந்து அதுக்காக 2 கிலோ அரிசி சாப்பிட முடியுமா? முடியாது. என்ன சொல்லுவீங்க, சார் என்னால் என் வயிறு இவ்வளோ தான், என்னால் இவ்வளோ தான் சாப்பிட முடியும்னு சொல்ல பற்றி அதே மாதிரி தான் அடுத்தவனை பார்த்து நம்ம ஷெடியூல் போடுறது தயவு செஞ்சு போடாதீங்க. அடுத்தவனுடைய அறிவுரையை கேட்டு நம்ம ஷெடியூல் போடலாம், அவங்க போட்ட ஷெடியூல் அப்படியே போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு உண்டான ஃப்ளெக்சிபிள் டைம் என்னென்னு பார்த்து அதுக்கேற்ற ஷெடியூல் தான் போடணும். சார் எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 4 மணி நேரம் தான் கிடைக்கும் அப்படின்னா 4 மணி நேரத்துக்கு நான் ஷெடியூல் தான் போடணுமே தவிர என் ஃப்ரெண்டு 8 மணி நேரம் போட்டான் 10 மணி நேரம் போட்டான்றதுக்காக அந்த 10 மணி நேரம் ஷெடியூல் நான் போடக்கூடாது. சரியா. அடுத்தது 6வதா டோன்ட் கண்டினியூ ரீட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்வத்தை தொடர்ச்சியாக ஒரு 3 மணி நேரம் தொடர்ச்சியாக தண்ணி கூட குடிக்காமல் படிச்சுட்டு இருப்பாங்க. சரியா, அதோடு பார்த்தோன்னா ஒரு 3 மணி நேரம் நல்லா தூங்குவாங்க. அது நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறான விஷயம் தான். ஸோ நமக்கு வந்து பிரேக் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. சரியா, எவ்ரி ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு பிரேக் எடுத்துங்க. சரியா, ½ அன் ஹவர் படிங்க, ஜஸ்ட் சும்மா ஒரு 5 நிமிஷம். அதுக்குன்னு வந்து பார்த்தோன்னா ½ அன் ஹவர் படிக்கிறது ½ அன் ஹவர் பிரேக்குன்னு இருக்கக்கூடாது. சரியா, பிரேக்குனா என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணிங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் படிங்க, ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஒரு வெளியே போய் பார்க்குறது, இல்லை ஒரு டீ சாப்பிட்றது, இல்லை ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்றது, இல்லை வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறது, டக்குனு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு எழுதி பார்க்குறது, இல்லை படம் வரையிறது, அதுமாதிரி உங்களை எதனா ஒரு விஷயத்தை ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துங்க. சரியா, அந்த பிரேக் எடுத்து படித்தீங்கன்னா உங்களால் ரொம்ப தூரம் வந்து போக முடியும். சரிங்களா, இது நீங்கள் பிரேக்கே இல்லாமல் வந்து கண்டினியூவாக படித்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம நல்லா போகாமல் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த ஒரு ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. சரியா, ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சோர்ந்தே உட்காந்து படுத்துருவோம். நம்ம பிரேக் எடுத்து போனாவது கடைசி வரைக்கும் நடந்துகிட்டே போகலாம். நீங்கள் பிரேக்கே எடுக்காமல் போனீங்க அப்படின்னா கடைசியில் நம்ம உயிரோடு இருக்குமான கூட தெரியாது. ஓகே, அதனால் கண்டிப்பாக பிரேக் எடுத்து படிங்க. ஓகே, குறைந்தபட்சம் வந்து ஒரு ½ அன் ஹவர், இல்லை அதிகபட்சம் ஒரு 1 ஹவர் படிங்க. நடுவில் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துங்க. ஒரு ½ அன் ஹவர் படிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துங்க. அந்த மாதிரி பிரேக் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்கள் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், ரொம்ப ப்ரெஷர் ஆகாமல் இருக்கும், ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும், ஒரு டீப் ப்ரீத் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பிரேக் எடுத்து படித்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா 7வது டெய்லி வீக்லி மந்த்லி டைம் டேபிள். சரியா, இப்போ நீங்கள் டைம் டேபிள் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு டைம் டேபிள் போடணும். இந்த வாரம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்ற டைம் டேபிள் போடணும். இந்த மாதம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு டைம் டேபிளும் போடணும். ஓகேவா. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து 2 டாப்பிக்கு, மேக்ஸில் ஒரு டாப்பிக்கு, ஜிகேல ஒரு டாபிக், மொத்தம் 4 டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா மேக்ஸில் ஒரு பார்ட்டே முடிக்க போகிறோம், மேக்ஸில் வந்து ஒரு 5 டாப்பிக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரு 8 டாப்பிக்கு அப்படின்னு போகிறது. மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலிட்டியும் எக்கனாமிக்கும் கவர் பண்ணிடலாம், பாலிட்டி எக்கனாமிக்கும் ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும். ஓகே, அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியும் ஹிஸ்ட்ரியும் ஃபுல்லாக முடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் நம்ம ஒதுக்கி ஷெடியூல் போடணும். ஓகேவா. ஸோ இது மாதிரி நீங்கள் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி வீக்லி மந்த்லி 3 ஷெடியூல் போட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
சரியா? அதாவது நம்ம டெய்லியும் கரெக்டாக ஒர்க் அவுட், ஏன்னா நம்ம ஒரு ஷெடியூலை போட்டு போகிற அந்த ஷெடியூல் ஒரு சில நேரங்களில் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும். அப்படி ஃபாலோ பண்ண முடியாத பட்சத்தில் எங்கே நம்ம லேக் ஆனோம், எங்கே நம்ம வந்து விட்டுட்டோம், அதை விட்டதை எங்கே பிடிக்கணுன்றதை எங்களால் ஈஸியாக தெரிஞ்சு முடியும். இப்போ நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கல, அந்த ஒரு நாள் படிக்காத ஷெடியூலை நீங்கள் வீக்லி ஷெடியூல் படிச்சிருப்பீங்க. அந்த வீக்லி ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா அதை போட்டிருப்பீங்களே, அதில் வந்து எதெல்லாம் வந்து கம்மியான நேரத்துக்குண்டானது, ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு டாபிக் முடிச்சிடும், இந்த இடத்துல இந்த ஒரு டாபிக் முடிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள், திங்கட்கிழமை நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கல, சரி, திங்கக்கிழமை ஃபுல்லாக நீங்கள் படிக்கல, இப்போது திங்கக்கிழமை படிக்காத டாப்பிக்கை அந்த வாரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா அந்த வாரத்துக்கான ஷெடியூல் போட்டிருப்பீங்களே, அப்போ அந்த ஷெடியூலில் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்துலேயும் எந்த டாபிக் எந்த நாள் ஷெடியூல் வந்து கம்மியாக வருது. இப்போ ஃப்ரைடே படிக்கக்கூடிய ஷெடியூல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரைடேயில் கொஞ்சம் எதுவுமே சேர்த்துங்க, சண்டேயில் படிக்கக்கூடிய ஷெடியூல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சமே சேர்த்துங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களால் ஒரு ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போனாலும் அதை அடுத்தடுத்து எங்கே நம்ம வந்து பிரித்து படிக்கலான்றதுக்குண்டான ஐடியா வந்து உங்களால் வீக்லி, மந்த்லி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஷெடியூல் போடும்போது அந்த ஒரு விஷயம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 8வது என்ன அப்படின்னா டெய்லி ஸ்டடி டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ டெய்லின்றதில் உங்களுக்கு பிடிச்ச இடம், அதாவது என்னென்னா ஒரு சில என்ன பண்ணால் ஒரே ரூமில் அதே இடத்துல அந்த இடம் கூட மாறாமல் அப்படியே உட்காந்த இடத்துல கொஞ்சம் படிச்சுட்டு இருப்பாங்க. சரியா? இது என்ன பண்ணால் ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து ஒரு போரிங்னஸை ஏற்படுத்தும். ரொம்ப எப்பப்பா நம்ம வீட்டிலேருந்தே படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டை நமக்கு கிரியேட் பண்ணி தரும், ஒரு ப்ரெஷரான மைண்டை தான் கிரியேட் பண்ணி தரும். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் உட்காந்து படிக்கும்போது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு, இன்வால்மெண்ட்டு, நிறைய விஷயங்கள் பார்க்கறதுனால ஈஸியாக இருக்கும். சரியா? அதாவது உங்கள் வீட்டில் மாடி இருக்குது அப்படின்னா மாடியில் படிக்கலாம், தோட்டம் இருக்குன்னா தோட்டத்தில் படிக்கலாம், கழனி இருக்குன்னா கழனியில் படிக்கலாம், வீட்டு ஹாலில் படிக்கலாம், வீட்டு சமையல் ரூம் எதில் வேணால் படிக்கலாம். அதாவது நான் சொல்கிறது டெய்லியும் ஒவ்வொரு இடத்துல படிக்கணும் அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் ஆகுது அந்த இடத்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி படிங்க. ஸோ இது என்னென்னா நம்முடைய மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணக்கூடிய விஷயங்கள். சரியா? ஸோ இதெல்லாம் எங்கே சார் நம்ம படித்தா தான் சார் மெயின் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு வந்து என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள், ஓகேவா, நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நம்ம ஆர்வம் குறையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது தான் நம்முடைய ஆர்வம் குறையாமல் அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும். சரியா? அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா 9th வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ரெகுலர்லி, தண்ணி குடிக்கணும். அதுவும் இந்த வெயில் காலம் அப்படின்னும் போது இந்த மே, ஜூன், ஜூலை, ஓகேவா, இந்த மாதங்கள் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாதம் நம்ம தண்ணி நல்லா குடிக்கணும். சரியா? அதுவும் படிக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டர் கேனை கையில் வச்சு தான் படிக்கணும். ஓகேவா? ஏன்னா படிக்கும்போது நிறைய வந்து பசி இருக்கிற மாதிரி இருக்கும், நாக்கு வறட்சியாக இருக்கும், ஒரு சில வந்து வாய் விட்டு படிப்பாங்க, ஒரு சில மனசுக்குள்ளே படிப்பாங்க, எப்படி படித்தாலும் தாகம் என்பது எடுக்கும். சரி, அப்பப்போ தண்ணி கொஞ்சம் குடிச்சிங்க. ஏன்னா தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மூளை வந்து சுறுசுறுப்பாகும், தூக்கம் வராது. ஓகே, தூக்கம் வராமல்னா தண்ணி நம்ம அதிகமாக குடிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா தூக்கன்றதை நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புக் எடுத்தாலே தூக்கம் வரும்னு சொல்லுவீங்க. அது காரணம் வந்து நிறைய நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த தூக்கமானது அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, உங்கள் மைண்டும் உங்களுடைய உடலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரியா? அடுத்து 10வது என்ன அப்படின்னா சம் மோட்டிவேஷனல் சாங். எந்த நேரமும் நம்மளால் வந்து ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியாது. ஏன்னா ஒரு டைம் லேசினஸ் ஏற்படும் கண்டிப்பாக. ஒரு படம் கூட பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் ஒரு சீன் எப்படி இருக்கும், ஒரு நம்ம ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய சீனாக தான் இருக்கும், நம்மளால் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க முடியாத ஒரு சீனாக இருக்கும். சரியா? அதுக்காக நம்ம அந்த படத்தை வந்து குறை சொல்ல முடியாது, ஒரு சீன் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம எல்லா நாளுமே வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியாது. ஒரு சில நேரங்களில் ஒரு சில நிமிடங்களில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு குறையலாம், ஒரு இன்வால்மெண்ட்டு குறையலாம். ஸோ அப்போ வந்து ஒரு சில மோட்டிவேஷன் சாங்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பூஸ்டராக இருக்கும், ஓகே இந்த மாதிரி நம்ம மாறணும் அப்படின்ற மாதிரி வந்து நமக்குள்ளே ஒரு உத்வேகம் ஏற்படும். இதெல்லாம் நமக்கு நாமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில பூஸ்டபிள் மூமெண்ட் தான். ஓகே, நமக்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். நிறைய நீங்கள் ஒரு சில மோட்டிவேஷன் சாங்லாம் படத்தில் பார்க்கும்போது நமக்கே வந்து அதில் நம்மளே மாறுற மாதிரி ஒரு ஃபீலாக ஏற்படும். ஸோ இதெல்லாம் ரீசன் என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 11 வந்து கம்பைன் ஸ்டடி. ஓகேவா? ஸோ கம்பைன் ஸ்டடி அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன விஷயம் யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒரே டாபிக் உட்காந்து படிக்கணும். சரியா? இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒரே டாபிக் உட்காந்து படிக்கணும் அப்படின்றது இல்லை. சரியா? நீங்கள் டிஃப்ரெண்ட் டாப்பிக்கே கம்பைன் பண்ணி படிக்கலாம். ஸோ என்னென்னா ஒரே டாப்பிக்கை படிக்கும்போது இப்போது இன்றைக்கி சிந்து சமய நாகரிகம் படிக்கிறாங்க அப்படின்னா இப்போது 3 பேர் படிக்கிறாங்க, இல்லை ஒரு 4 பேர் படிக்கிறாங்க, இல்லை ஒரு 5 பேர் படிக்கிறாங்க அப்படின்னும் போது எல்லாரும் ஒரே டைமில் அந்த சிந்து சமய நாகரிகம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. நல்லா படிக்கிற ஆள் வந்து 1 ஹவர்லேயே முடிப்பாங்க, ஒரு சில வந்து 1.5 ஹவர்ஸ் ஆகும், ஒரு சில 3 ஹவர்ஸ் கூட ஆகும். ஸோ அப்போது 3 ஹவர்ஸ் முடிக்கிறாங்க, அவங்களுக்காக அந்த 1 ஹவர்லேயே முடித்து அவங்க வெயிட் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ கம்பைன் பண்ணி படிக்கணும், அதான் சேம் டாப்பிக்கை படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு படிக்கும்போது ஒரு போட்டி வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேவா? ஐயோ நம்ம ஃப்ரெண்டு படிச்சுனா நம்மளும் படிக்கணும். ஸோ அப்போ என்னென்னா எப்படி சொல்கிறது, கம்பைனாக நம்ம டிஸ்கஸ் இல்லை, ஒரே இடத்துல உட்காந்து படிக்கும்போது அவன் படிக்கும்போது நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னு அவனை பார்த்து என்ன சொன்னோம், நமக்கும் படிக்கணுன்ற எண்ணம் வரும். சரி, நம்மளை பார்த்து இன்னொருத்த படிப்பான். ஸோ அப்போ என்னென்னா அந்த அட்மாஸ்பியர் வந்து ஒரு ஆரோக்கியமான அட்மாஸ்பியராக இருக்கும். சரியா? இதுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். சரியா? என்னது படிக்கலான்னு அடப்போட அப்புறம் படிக்கலான்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸாக என்னது கட் பண்ணி விட்ருங்க.
சரியா? உங்களை நீங்கள் படிக்காதப்போ ஏன்டா படிக்கலன்னு ஒருத்தன் கேட்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து கூட வச்சிங்க. சரியா? அப்புறம் படிச்சிக்கலாம்னா என்ன கால் ஃபே வரடா அடுத்த வருஷம் தான் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸை தயவுசெய்து கட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா 12வது மஸ்ட் அலோகேட் ரிவிஷன் டைம். ஓகேவா? நம்ம வந்து என்ன தான் படிச்சிருந்தாலும் ஃபுல்லாக உட்காந்து படித்தாலும் படித்தது போதாது, படித்தது ரிவிஷன் பண்ணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எந்த அளவுக்கு படிச்சுன்றதை விட எந்த அளவுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணி மனசில் வச்சுருக்கோன்றது தான் முக்கியம். படித்தது எல்லாமே நம்ம மைண்டில் நிற்காது, ஆனால் ரிவிஷன் பண்ண எல்லாமே நம்ம மைண்டில் நிற்கும். ஸோ அப்போது படித்ததை விட ரிவிஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ படித்ததை அப்படியே விடாமல் அதை நம்ம ரிவிஷன் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணால் ரிவிஷனுக்கும் டைம் ஒதுக்கும். இப்போ நீங்கள் டைம் டேபிள் போடும்போது கண்டிப்பாக ரிவிஷனுக்கு என்ன பண்ணணும், ஒரு பார்ட்டை வந்து ஒதுக்கணும். அடுத்து 13வது சைலண்ட் யுவர் மொபைல். ஃபோனே இல்லை அப்படின்னா போதும், நீங்கள் நிம்மதியான ஆள் தான். சரியா? ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா ஃபோன் இல்லாத நபருக்கு கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஃபோன் எல்லா கையிலும் இருக்கும். சரியா? நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சைலண்டில் போடணும். ஃப்ளைட் மோடோட போடலாம், ஆனால் இம்பார்ட்டன்ட் ஏன்னா கால் வந்தால் கூட நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. அது அட்லீஸ்ட் கால் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க கூட நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. ஓகேவா? நீங்கள் சைலண்ட் மோடில் போட்டு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஏன் அதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாமே ஷெடியூலாம் பக்கவாக போட்டு காலைல 6 மணிக்கு எழுந்து படிக்கணும்னு நம்ம நினைப்போம். கரெக்டாக 6 மணிக்கு படிக்க ஆரம்பிக்க 6:05க்கு ஒரு ஃபோன் வரும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு சரியா, இது வரைக்கும் அவங்க கூட பேசியே இருக்க மாட்டா, திடீர்னு ஃபோன் பண்ணி சும்மா ஞாபகமாக இருந்துச்சுடா பேசணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசுவோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஓடிடும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபோனை சைலண்ட்டில் போட்டு படிங்க. அது வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு டிஸ்டர்பன்ஸை குறைக்கும். சரியா? ஏன்னா இப்போ வந்து நம்ம சொந்தக்காரங்க பந்தக்காரங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க பண்ணுற டிஸ்டர்பன்ஸை விட இந்த ஃபோன் பண்ணுற டிஸ்டர்பன்ஸ் தான் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ். ஓகேவா? இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் தரக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே, இன்க்ளூடிங் நம்ம அகாடமி கூட எடுத்துக்கலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா 14வது எஸ்டர்டே டாபிக் ஒன்ஸ் ரிவைஸ் டுடே. அதாவது நேற்று படித்த டாபிக், இப்போ நீங்கள் ஒரு டாபிக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் புது டாப்பிக்கை படிக்கும்போது நேற்று படித்த டாப்பிக்கை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு படிங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நேற்று படிச்சிருக்கீங்க, அது இன்றைக்கி எடுக்க போகிறீங்க அப்படின்னா நேற்று படித்த டாப்பிக்கை ஒரு வாட்டி நீங்கள் படிச்சுட்டு இன்றைக்கி நான் டாப்பிக்கை படிக்கும்போது ஒரு வாட்டி படித்த டாப்பிக்கை பார்த்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும், ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ண ஃபீலிங் கிடைக்கும், அதோட கண்டினியூட்டியும் கிடைக்கும். ஸோ இது என்னென்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பி இதுக்காக நீங்கள் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுற அவசியம் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் 1 by 1 பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக மனசில் பதிஞ்சிடும், ஒரு கண்டினியூட்டியும் வந்துடும். அடுத்து கடைசியாக 15வது ரொம்ப முக்கியமானது என்னென்னா இன் ரீடிங் டைம் ஈட் டீ அண்ட் ஸ்நாக்ஸ். அதாவது நம்ம வந்து அதாவது சொல்ல தண்ணி குடிக்கிற மாதிரி கூடவே வந்து ஸ்நாக்ஸ், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நமக்கே ஒரு ஆர்வத்தை தான். இப்போ இந்த வேர்க்கடலை சாப்பிட்றது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறது, பிஸ்கெட் சாப்பிட்றது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு டார்கெட் மாதிரி வச்சு பண்ணலாம். நான் படிக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிஸ்கெட்லாம் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்து 2 பக்கம் படித்தா தான் ஒரு பிஸ்கெட் சாப்பிட்ணும், இல்லை 5 பக்கம் படித்தா தான் ஒரு பிஸ்கெட் சாப்பிட்ணும், 10 பக்கம் முடித்தா இந்த டாபிக் முடித்தா தான் போய் டீ சாப்பிட்ணும், அப்படிலாம் முடிப்பேன். சரியா? அந்த மாதிரிலாம் ஒரு டார்கெட் வச்சுட்டு 11 மணிக்கு குடிக்க வேண்டிய டீயை 12, 12:30, 1 மணி கூட குடிப்பேன். ஏன்னா அந்த டார்கெட் முடித்தா தான் குடிக்கின்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ அப்போ அதுக்காக வந்து அவசரம் படிக்க மாட்டேன். எப்போ முடிக்கணும்னா அப்போ தான் டீ அப்படின்ற மாதிரி தான் நான் வச்சுப்பேன். டீக்காக வந்து சிலபஸில் சீக்கிரமாக போட்டுட்டு போக மாட்டேன். எப்போ முடிக்கணும் அப்போ டீ, அது 1 மணியாக இருந்தாலும் சரி 2 மணியாக இருந்தாலும் சரி. சரியா? ஸோ அப்போ ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டை தூண்டக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஓகேவா? இந்த டாபிக் முடிச்சு நான் வந்து டீ சாப்பிட போகிறேன், இந்த டாபிக் முடிச்சு நான் சாப்பிட போகிறேன், இந்த டாபிக் முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை பூஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்போ என்ன அந்த இடைப்பட்ட டைமில் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டைம் டேபிள் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த 15 விஷயங்களை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தினாலே கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான ஷெடியூலை போட முடியும். சரியா? ஷெடியூல் எல்லாராலையும் போட முடியும், ஆனால் ஒரு ப்ராப்பரான ஷெடியூலை நல்லா அனலைஸ் பண்ண ஒருத்தரால் மட்டும்தான் போட முடியும். ஓகேவா? நான் அனலைஸ் பண்ணது மூலமாக நான் தெரிஞ்ச விஷயம், நான் ஃபுல்லாக பண்ண சொல்ல முடியாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? இதில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கருத்து, இந்த 15 விஷயத்தை நீங்கள் 15 பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெடியூலை போடணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 15 பாயிண்ட்டை மனசை வச்சுக்கிட்டு ஒரு ப்ராப்பரான ஷெடியூலை போடுங்க. அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். சரிங்களா? அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கியத்துவம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சுந்தரன் அகாடமி. தேங்க்யூ.